ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம், அதாவது மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதிலேருந்து உயரம் 13 இன்ச்சு உயரம், 13 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோம். இது ஷோல்டர் கிராஸுக்காக. உயரம் 13 இன்ச்சு தான். இது ஷோல்டருடைய லைனு, இது நெக் லைன். ஷோல்டர் வந்து 16, 16ல் 2ஆக பிரித்தோம்னா 8. ஸோ இப்போ ஷோல்டருடைய அளவை வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த இடத்துல 36.5 வகுத்தல் 4 அப்படின்னா 9.1 வருது. ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு அப்படின்னா 10.1 இல்லைங்களா? 10.1 பெருக்கல் 4, அதாவது 10.1 பெருக்கல் 4 அப்படின்னும்போது உங்களுக்கு 40 இன்ச்சு வருது. 40 டிவைடு பை 12, 3.25 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் 3.3 வருது. அப்போ 3.25 இன்ச்சுக்கு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இது நேரடி அளவுன்றதுனால நம்ம அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ 40.5 டிவைடட் பை 6, 6.25 இன்ச்சு ஆம்கோலுடைய அளவு. இப்போ 6.25 ப்ளஸ் நான் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இது செஸ்ட் லைன். இப்போ செஸ்ட் லைன் அப்படின்னும்போது இப்போ மார்பு சுற்றளவு 10.1, 10.1ல் சென்டராக பிரித்தோம்னா 2ஆக பிரித்தோம்னா 5. இப்போ இதிலேருந்து ஸ்டாண்டர்ட் அளவு 2.25. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல நமக்கு 7.25 இன்ச்சு வருது. அந்த 7.25 இன்ச்சை வந்து இந்த இடத்துல நம்ம மேலேயும் அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா ஆம்கோல் கிட்ட அக்ராஸ் பேக்கில் வந்து நமக்கு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ நேரடி அளவுக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ 7 இன்ச்சு இருக்குது, 7ல் பாதி 3.5, 1/4 இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம இந்த மாதிரி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ எப்போ நீங்கள் ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கில் எடுக்கிறீங்களோ அப்போ அதுக்கு ஃபுல் ஷோல்டருக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 3/4 இன்ச்சு கொடுக்கணும். இப்போ இங்கேருந்து ஆம்கோல் ரவுண்டு நமக்கு 9.25 வேணும். சரிங்களா? அப்போ ஃபுல் ஷோல்டர் கட்டிங் பண்ணும்போது 9.25 இந்த இடத்துல வருதோ இந்த இடத்த நாம் எடுத்துக்கிறோம். இப்போ டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 10.1 ப்ளஸ்ஸு 1.25 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறோம். அடுத்தது இப்போ ஷோல்டர் 2.25 ப்ளஸ்ஸு 3 இன்ச்சு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம். இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு பெரிய ப்ளவுஸாக இருக்கிறதுனால ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 1/4 இன்ச்சு மேலே பேக்கினுடைய போட் நெக்கு, கொடுத்துட்டு இப்போ இங்கே 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். அதே போல் இந்த இடத்துலேருந்து அந்த 3 இன்ச்சு வர்ற மாதிரி கழுத்தினுடைய ஷேப் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு கழிச்சிட்டு நெக் ஷேப் நமக்கு போட் நெக் ஷேப்பு இதிலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறது போட் நெக். சரிங்களா? இப்போ இடுப்பளவு 35.5, 35 4ஆக பிரித்தோம்னா 8.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்காக 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்காக நம்ம 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 லைனையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க போகிறோம். இப்போ டாட் பேக்கில் வந்து டாட் பிடிக்கணும். 9.25 ஒரு பாயிண்ட் இருக்குது.
அதில் பாதி 4.25 1 பாயிண்ட்டு. மிடில் வந்து 40 இன்ச்சு இருக்குது. 40 டிவைடட் பை 4 10 ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு நம்ம கொடுக்குறோம். அப்போ 11 இன்ச்சு இல்லைங்களா? ஸோ அந்த 11 இன்ச்சு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4. இப்போ ஹைட்டு இந்த மாதிரி கணக்கு போடும்போது நமக்கு ஹைட் அதிகமாக வருது. அவங்க ஏற்கனவே எடுத்துருக்க அளவுப்படி வந்து மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 40 நாளாக பிரிக்கும்போது 10 வருது. ஸோ இந்த 10 இன்ச்சுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ப்ளவுஸ் வந்து அவங்க ஹைட் கம்மியாக வச்சுருக்குறாங்க, ஆனால் பாடி அதிகமாக இருக்குது சரிங்களா? அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம எடுக்கணும். அதனால் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டாட் பாயிண்ட்டு. இப்போ இதுலேருந்து அந்த 1 இன்ச்சை நம்ம 2 பக்கம் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ மீதி வந்து இது நார்மலாக நம்ம எப்படி போடுறோமோ அதே போல் தான். ஸோ இந்த கீழே வந்து நமக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பேக் நெக்கு வந்து அவங்க எதுவும் சொல்லலை. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 9 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறோம், 1/4 இன்ச்சு மேலே. ஸோ இது வந்து நெக்கினுடைய ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நெக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் முடிஞ்சது, இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ போட் நெக்கோட ஷேப்பு இந்த டீப் நெக்கில் ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து சும்மா மாடலுக்காக எடுத்துருக்கிறேன். இது உங்களுடைய சாய்ஸ், ஓகேவா? இப்போ பேக்கில் வந்து நம்ம எங்கெல்லாம் பிடிச்சி தைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் அர்க்காத் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பாட் நெக்கு முடிஞ்சது. இப்போ 36 டிவைட் பை 4 9.1 ப்ளஸ் 1 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸு கொடுத்துருக்குறோம். ஸோ அது இல்லாமல் ஃபுல் ஷோல்டர் கட்டிங்கன்றதுனால ப்ளஸ் இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா இப்போ ஆம்கோல் ரவுண்டு தேவையை விட அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 10.25 இன்ச்சு இருக்குது. ஸோ இது 10.25ன்றது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே 35.5 டிவைட் பை 4 அப்போ 8.25 1 பாயிண்ட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வந்து இந்த டிராஃப்ட் வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா? இது டிப்ளமோ மெத்தடில் கட்டிங் போட்டிருக்கிறோம் நேரடி அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்க, இல்லைனா வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை நீங்கள் 4 பேருக்கு சொல்லித்தரணும், நோட்டில் ட்ராயிங் போடணும், இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்திக்கணும் அப்படின்னா கிளாத்தில் போடுறத விட இந்த மாதிரி ட்ராயிங் போட்டு பழகுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் இப்படி தான் பழகணும்.
எங்கள் சார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது டாக்டர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செயல்பட முடியுது. இன்ஸ்டியூட்லேயும் எங்களால் திறனோடு கூட செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிராஃப்ட் வீடியோக்கள் மூலமாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு டிராஃப்ட்டு கிளாஸ் வேணாம், எனக்கு வீடியோஸ் மட்டும் போதும் அப்படின்னு கேட்டிங்களானாலும் இந்த மாதிரி வீடியோஸும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான ஃபீஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டியது வரும். எதுவுன்னு எனக்கு நீங்கள் யோசித்து எனக்கு வந்து இந்த மாதிரி டிராஃப்ட் வீடியோவே எங்களுக்கு போதும், எங்களுக்கு கிளாஸ் வேணாம் அப்படின்னா அந்த மாதிரி கிளாஸஸும் எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து வீடியோவும் உங்களுக்கு சென்ட் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.